வணக்கம். வெல்கம் டு SSIT லெக்சர்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் query சார்ட்டிங் பார்க்கலாம். அதாவது நம்ம queryயோட ரிசல்ட் செட்டை எந்த ஆர்டரில் எந்த அரேஞ்ச்மெண்ட்டில் டிஸ்பிளே பண்ணுறது, ரிசல்ட்ஸ் எப்படி கேரக்டர் வேல்யூஸை ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்லையோ நியூமரிக்கல் வேல்யூஸ் அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டர்லையோ டிஸ்பிளே பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஒரு ரிசல்ட் செட்டு சார்ட் பண்ணோன்னா நமக்கு தேவையான கிளாஸ் வந்து ஆர்டர் பை கிளாஸ். இந்த ஆர்டர் பை கிளாஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆர்டர் பை கிளாஸ். ஆர்டர் பை கிளாஸும் வந்து ஆப்ஷன். இந்த கிளாஸில் நம்ம என்ன சொல்ல போகிறோன்னா, நமக்கு டிஸ்பிளே ஆகுது இல்லையா ரோஸ், அந்த வேல்யூஸ் எந்த ஆர்டரில் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஆர்டர் பை கிளாஸில். ஸோ இந்த ஆர்டர் பை கிளாஸை நம்ம எப்படி ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம்னா, அதற்கான சின்டெக்ஸ் வந்து எக்ஸ்பிரஷன் ஸ்பேஸ். அசெண்டிங் ஆர்டரில் வேணும்னா ஏஎஸ்சி டிஇஎஸ்சி போட்டால் டிசெண்டிங் ஆர்டரில் வரும். அசெண்டிங் ஆர்டர்னா 1 2 3 4 அப்படின்னு இன்க்ரீசிங் ஆர்டர். டிசெண்டிங் ஆர்டர்னா ஃப்ரம் ஹையஸ்ட் வேல்யூ டு லோயஸ்ட் வேல்யூ. இந்த பைப் சிம்பிள் இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஆர் அப்படின்றது மீன் பண்ணுது. நல்ஸ் ஃபர்ஸ்ட் நல்ஸ் லாஸ்ட் அப்படின்றது டிஸ்பிளே ஆகும்போது நல் வேல்யூஸ் ஃபர்ஸ்ட்டாக டிஸ்பிளே ஆகணுமா இல்லை லாஸ்ட்டாக டிஸ்பிளே ஆகணுமா அப்படின்றது. ஸோ இந்த ஆர்டர் பை கிளாஸில் நான் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்கிறது என்ன மீன் பண்ணுதுன்னா, காலம் நேம்ஸ். எத்தனை காலம் நேம்ஸ் வேணால் டிஸ்பிளே பண்ணலாம். இப்போ சப்போஸ் 3 காலம் நேம்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு காலம் நேம் பிரகாரம் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணோம், அதுக்கப்புறம் அந்த வேல்யூஸ்குள்ளே செகண்ட் காலம் ஆர்டர், அதுக்கப்புறம் தேர்ட் காலம் ஆர்டர். இப்போ நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுற காலம் நேம் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் காலம் அலையாஸ் அப்படின்றது செலக்ட் கிளாஸில் காலம் நேமுக்கு இன்னொரு நேம் கொடுத்துருக்கிறது தான் காலம் அலையாஸ். அந்த நேமை இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காலம் பொசிஷன் அப்படின்றது நியூமரிக்கல் வேல்யூ. காலம் பொசிஷன் n அப்படின்றது nth காலம் அப்படின்னு மீன் பண்ணும். சப்போஸ் செலெக்ஷன் லிஸ்ட் ஸ்டார் அப்படின்னு சொல்லும்போது காலம் 3 அப்படின்னு சொல்லியிருந்தால் டேபிளில் இருக்க தேர்ட் காலமை ரெஃபர் பண்ணும். செலெக்ஷன் லிஸ்ட் சப்போஸ் காலம் நேம் ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தோம்னா இந்த காலம் பொசிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்க காலம் நேமோட பொசிஷனாக தான் ரெஃபர் பண்ணும். ஆர்டர் பை கிளாஸில் ஆர்டர் பை ஸ்பேஸ் காலம் நேம் ஸ்பேஸ் ஏஎஸ்சி அப்படின்றது அசெண்டிங் ஆர்டர், அப்படி இல்லைன்னா டிஇஎஸ்சினா டிசெண்டிங் ஆர்டர். டிஃபால்ட்டாக நம்ம வெறும் ஆர்டர் பை ஸ்பேஸ் காலம் நேம் மட்டும் கொடுத்தாவே நமக்கு அசெண்டிங் ஆர்டரில் டிஸ்பிளே ஆகும். நமக்கு பர்டிகுலராக டிசெண்டிங் ஆர்டர் வேணும்னா மட்டும்தான் டிஇஎஸ்சி கொடுக்கணும். ஸோ டிஃபால்ட்டாக ஏஎஸ்சி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் ரெக்யர்மெண்ட் வந்து டிஸ்பிளே ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் இன் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். ஸோ இந்த queryல நமக்கு ஸ்டூடெண்ட் நேம் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எடுத்து அவங்களோட டீட்டெயில்ஸை டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இதற்கான query வந்து எப்படி இருக்குன்னா, செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். ஸோ இதில் ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸை நம்ம ஸ்டூடெண்ட் டேபிள்லேருந்து ஃபெச் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் இதை நம்ம ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் டீட்டெயில்ஸை டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றதுனால இப்போ ஆர்டர் பை கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். ஆர்டர் பை இங்கே ஸ்டூடெண்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேம் எஃப் நேம் யூஸ் பண்ணி ஆர்டர் பை பண்ண போகிறோம். ஸோ ஆர்டர் பை ஸ்பேஸ் எஃப் நேம் செமிகோலன். இப்போ இந்த query ரன் பண்ணி பார்த்தா நமக்கு ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் செட்டில் இந்த எஃப் நேம் அப்படின்ற காலம் ஃபுல்லாகவே ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வந்திருக்கும். தட் இஸ் ஏபிசி அந்த ஆர்டரில் வந்திருக்கும். ஸோ இப்போ இந்த ரிசல்ட்டில் ஆனந்த் அப்படின்றது ஃபர்ஸ்ட் நேம் வந்திருக்கு. ஸோ அவங்களோட கரஸ்பாண்டிங் டீட்டெயில்ஸ் கரெக்டாகவே ஃபெச் ஆகி நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் செட்டில் எப்படி ஒரு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் கேரக்டர் வேல்யூஸையோ இல்லை நியூமரிக்கல் வேல்யூஸ் அசெண்டிங் ஒரு டிசெண்டிங் ஆர்டர்லையோ டிஸ்பிளே பண்ணணும்னா நமக்கு ஆர்டர் பை கிளாஸ் நமக்கு எந்த காலம் வேல்யூ டிஸ்பிளே ஆகணுமோ எந்த ஆர்டரில் டிஸ்பிளே ஆகணுமோ அந்த காலம் நேமை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இதே டீட்டெயில்ஸை நம்ம ரிவர்ஸ் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர், அதாவது ZYX அந்த மாதிரி ஆர்டரில் டிஸ்பிளே பண்ணணும்னா அதே ஆர்டர் பை கிளாஸில் செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் ஆர்டர் பை எஃப் நேம் ஸ்பேஸ் டிஇஎஸ்சின்றது டிசெண்டிங் ஆர்டரோட ஷார்ட் ஃபார்ம். ஸோ இங்கே நம்ம டிஇஎஸ்சி கொடுக்கலாம். இந்த டிசெண்டிங் ஆர்டர் query எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு எஃப் நேமில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் டிசெண்டிங் ஆர்டரில் டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இந்த queryயோட ரெக்குவயர்மெண்ட் வந்து டிஸ்பிளே ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் சார்ட் யூஸிங் காலம் பொசிஷன். காலம் பொசிஷன் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பண்ணலாம். ஸோ இந்த query வந்து எப்படி இருக்குன்னா, செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் ஆர்டர் பை 2. இங்கே 2 அப்படின்னு சொல்கிறது செகண்ட் காலம் இந்த ஸ்டூடெண்ட் டேபிள். ஸோ செகண்ட் காலம் என்ன ஸ்டூடெண்ட் டேபிளில் எல் நேம். ஸோ இப்போ நம்ம இந்த query எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு பார்த்தோம்னா ரிசல்ட் என்னவாக இருக்குன்னா, எல் நேம் வந்து எல்லாமே ஷார்ட் ஆகி டிஸ்பிளே ஆகிருக்கும். ஸோ அதற்கான கரஸ்பாண்டிங் டீட்டெயில்ஸும் டிஸ்பிளே ஆகிருக்கும்.
இதில் முக்கியமான விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இங்கே டூ அப்படின்னு ரெஃபர் பண்ணுறது செலக்ட் காலமில் நம்ம என்ன சொல்லியிருக்கோமோ அதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இங்கே நம்ம ஸ்டார் சொல்லியிருக்கிறதுனால ஆல் காலம்ஸ் ஆஃப் ஏ டேபிள் அப்படின்னு மீனிங் இல்லையா ஸ்டார்னா. ஸோ அப்போது அந்த டேபிளில் செகண்ட் காலம் அப்படின்னு மீனிங் எடுத்துக்கும். இப்போ சப்போஸ் நம்ம செலக்ட் காலமில் கம்மா போட்டு நம்ம காலம் நேம்ஸ் எந்த ஆர்டரில் வேணால் எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது எஃப் நேம் பின்கோட் மொபைல் அப்படி மட்டும் கொடுத்துருந்தோம்னா இங்கே டூ அப்படின்னு சொல்கிறது வெறும் பின்கோடை ரெஃபர் பண்ணும். ஸோ அந்த செலக்ட் கிளாஸில் என்ன காலம் பொசிஷன், சப்போஸ் செலக்ட் கிளாஸில் காலம் ஸ்பெசிஃபை பண்ணலைன்னா ஸ்டார் ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தால் ஸ்டூடெண்ட் டேபிளில் என்ன பொசிஷன். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இந்த கொரியில் எப்படி காலம் நேம்ஸை ஸ்பெசிஃபை பண்ணி அந்த காலம் நேம்ஸை ஆர்டர் பை கிளாஸில் எப்படி காலம் பொசிஷன் மூலம் ஃபெச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். சப்போஸ் இங்கே நான் எஃப் நேம், எல் நேம், ஜெண்டர், மொபைல் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் ஆர்டர் பை 3 அப்படின்னு கொடுத்தேன்னா ஜெண்டர் பேஸ் பண்ணி சார்ட் ஆகும். இப்போது 4 அப்படின்னு கொடுத்தேன்னா மொபைல் நம்பர் பேஸ் பண்ணி சார்ட் ஆகிருக்கும். இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது நல் வேல்யூஸ் அந்த காலமில் இருந்தால் நல் வந்து டிஃபால்ட்டாக லாஸ்ட்டாக டிஸ்பிளே ஆகும். Next query, display student details, that is F name, L name, mobile number in their mobile number order. இப்போ நம்ம mobile number order display பண்ண போகிறோன்றது mobile number இருந்தது ஒரு numerical data type column. ஸோ இதுக்கு எப்படி query இருக்குன்னா select F name, L name, mobile number from student order by mobile number. இல்லை இங்கே 3 கொடுத்தாலுமே சேம் ரிசல்ட் செட் தான் நமக்கு வரும். ஸோ இந்த ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் பேஸ்ட் ஆர்டரில் நமக்கு ரிசல்ட்ஸ் டிஸ்பிளே ஆகிருக்கு. நல் லாஸ்ட்டாக வந்திருக்கு. சப்போஸ் இந்த நல் வேல்யூஸ் நமக்கு ஃபர்ஸ்ட்டே டிஸ்பிளே ஆகணும், பை டிஃபால்ட்டாக இங்கே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலைன்னா நல் லாஸ்ட்டில் டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் நமக்கு நல் ஃபர்ஸ்ட்டில் வரணும் அப்படின்னு சொன்னால் ஆர்டர் பை ஸ்பேஸ் காலம் நேம்க்கு அப்புறம் அட் தி எண்ட் வந்து என்ன கொடுக்கலன்னா நல்ஸ் ஃபர்ஸ்ட் இல்லைன்னா நல்ஸ் லாஸ்ட் அப்படின்னு இது ரெண்டில் எது வேணால் கொடுக்கலாம். ஸோ இப்போ இங்கே நான் ஃபர்ஸ்ட்டுன்னு கொடுத்து இந்த கொரி எக்ஸிக்யூட் பண்ணால் நமக்கு ரிசல்ட் என்ன வருதுன்னா நல் வேல்யூ ஃபர்ஸ்டில் வந்திருக்கு. நெக்ஸ்ட் கொரி, டிஸ்பிளே கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ் நேம் இன் ரிவர்ஸ் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். ஸோ இப்போ இந்த கொரி இதுக்கு எப்படி எழுதணும்னா இதில் வேர் கண்டிஷன் சொல்லி எழுத போகிறோம். ஸோ செலக்ட் எஃப் நேம் கமா எல் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் gender equal to, ஏன்னா இங்கே வந்து கேர்ள் ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ gender equal to within single quotes female, then order by reverse alphabetical ஆர்டரில் எழுதணும் இல்லையா, டிஸ்பிளே ஆகணும் இல்லையா, அதனால் ஆர்டர் பை ஃபர்ஸ்ட் நேம் இல்லைன்னா 1 அப்படி கொடுத்து ஸ்பேஸ் DESC, ஏன்னா ரிவர்ஸ் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்னா டிசெண்டிங் ஆர்டர். ஸோ இந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம ரிசல்ட்ஸ் பார்த்தோம்னா நமக்கு ஸ்டூடெண்ட்டோட ஃபீமேல் ஸ்டூடெண்ட்க்கு ஃபர்ஸ்ட் நேம் டிசெண்டிங் ஆர்டரில் வந்திருக்கு. Thank you for watching SS IT Lectures Tamil.